ஹலோங்க. எங்கள் அண்ணன் தளபதி விஜய் வெற்றியை குறித்து ஒரு 4 பேர்கிட்ட கேள்வி கேட்கணுங்க. திரு ரங்கராஜ் பாண்டியா அவர்களே, திரு புலிப்படை தலைவர் கருணாஸ் அவர்களே, திரு சரத்குமார் அவர்களே, திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே, ஒரு சீட் ஜெயிப்பாரான்னு கேட்டீங்களா? ஜெயிச்சாரா? 10% ஓட்டு வாங்குவாருன்னு சொன்னீங்களே, வாங்கினாரா? 20% ஓட்டு வாங்குவாரான்னு சொன்னீங்களே, வாங்கினாரா? 35%. உங்க கட்சி எத்தனை பெர்சன்டேஜ் நான் சொல்லல, சொன்னா உங்களுக்கே தெரியும். சிஎம் ஆவாரான்னு கேட்டீங்களே, ஆவாரு. 100 சீட் ஜெயிப்பாரா? ஜெயிச்சாரா? எதெல்லாம் நீங்க நடக்காதுன்னு சொன்னீங்களோ அது எல்லாமே நடந்துருச்சு. இனி இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு வேற தெரியல. தமிழ்நாட்டை மாத்துவாரா? மாத்துவாரு. அப்ப வாயையும் கண்ணையும் மூடிட்டு கேட்கலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சு. இனிமேல் இன்னும் அண்ணன் சொல்ற மாதிரி இந்த அல்லு சில்லுங்கெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தது. ஆக்சுவலா இவங்களும் அப்படிதான் நமக்கு. இருந்தாலும் நம்மளோட குறிக்கோள் வீழ்த்தியாச்சு. அண்ணனை பேர் சொல்லி கூப்பிடுறது, இந்த வாடா போடான்னு சொல்றது, இதெல்லாம் இனிமேல் எப்படி கூப்பிடணும்? சிஎம் சார். எப்படி? சிஎம் சார். என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப இந்த சி ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கு இன்னும். ரோட் ஷோக்கா தடை? இனிமேல் நாங்க பண்றதே ரோட் ஷோ தான்டா. பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு அண்ணன் விஜய் ஜெயிக்க வச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.